நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தின் தேவன் நாம் நீதி உள்ளவர்களாக வாழும்படிக்கு, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் வாழும்படிக்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அவருடைய திருவார்த்தைகளை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், நீதியை படிப்புக்குதலுக்கும், சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது என்றால், இது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மாத்திரம் கையில் எடுத்துட்டு சபைக்கு வந்துட்டு மீண்டும் கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வைக்கிறதுக்காக அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், இதை படிக்கிறவர்கள், இதை வாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறினவர்களாக இருக்கும்படிக்கு பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக தேவனுடைய வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக நாம் இருக்கும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த சமுதாயத்தின் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனா வாழணும் அப்படின்னு சொன்னா என்னை தகுதிப்படுத்துவது, என்னை சீர்படுத்துவது எது என்றால் கடவுளுடைய வார்த்தை மாத்திரம்தான். எத்தனையோ பேர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம், ஐயா நான் எத்தனையோ வார்த்தைகள் சொன்னேன், அவன் காது கொடுத்து கூட கேட்கல, என்னன்னே கேட்கல. 2 வாரம் சபைக்கு போனாயா, 4 வாரம் சபைக்கு போனா, அப்படியே அமைதியா இருக்கானே, அவனுடைய சுபாவமே மாறி போயிருச்சு. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சாஃப்டா மாறி போயிட்டானே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவர்கள் அவனை மாற்றினாங்களா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக சென்று அவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது, அவர்களை சீராக்கி இருக்கிறது, அவருடைய வாக்குக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்து இருக்கிறது. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 58வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று அங்கே நான் படிக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் வெளிச்சம் எழும்பும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று அங்கே நான் படிக்கிறோம். அநேக நேரங்களில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உபவாசம் இருக்காங்க, பாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றாங்க, நான் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று பிரேயர் பண்றாங்க. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எது ஒரு உண்மையான உபவாசம் என்று சொன்னால், மேலுள்ள வசனத்துல நாம் அங்கே பார்க்கும்போது தெரியும், 7வது வசனத்துல பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், எவன் ஒருவனுக்கு உடை இல்லையோ அவனுக்கு உடை கொடுக்க வேண்டும், உபசரிப்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஏழைக்கு இறங்க வேண்டும். இதெல்லாம் தாங்க ஒரு உண்மையான ஒரு உபவாசம் என்பதை சொல்லி கொண்டு வரும்போது சொல்றாரு, இதையெல்லாம் நீ செய்யும் போதுதான், இப்படிப்பட்ட நற்கிரியைகள் அடங்கிய இந்த காரியத்தை நீ செய்யும் போதுதான் உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்றாரு, விடியற்காலத்து வெளிப்பை போல என்று சொல்றாரு. விடியற்காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்று சொல்லுகிறார். நமக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை
என்ன செய்ய வேண்டுமா? நாம் அதை எழும்பி பிரகாசிக்க செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, விடியற் காலத்து வெளுப்பு என்று சொல்லுகிறார். மதியானம் 12 மணிக்கு அடிக்கிற வெயில் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா இருக்கு. நம்மளால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, வெயில் தாங்கவே முடியலையே, ரொம்ப விசர்ப்பா இருக்கு, வெயில்ல போறதுக்கே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விடியற் காலத்து வெளுப்பு என்று சொல்லுகிறார். விடியற் காலையில அந்த சூரியன் உதயமாகி மேலே எழும்பி வருகிற போது அது ரொம்ப அனலா இருக்கா? இல்ல, வெதுவெதுப்பா இருக்குது. உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. குழந்தை பிறந்த வீட்டுல பார்த்தோம்னா அந்த குழந்தை என்ன செய்வாங்க? காலையில அந்த சூரியன் உதிக்கக்கூடிய வெயில்ல வெளியில ஒரு கட்டில போட்டு அந்த குழந்தைய கொண்டு என்ன செய்வாங்க? பிறந்த குழந்தைய கொண்டு அப்படியே கிடத்திடுவாங்க. ஏன்னா அந்த சூரிய வெப்பம் அந்த குழந்தைக்கு தேவை. அந்த விடியற் காலத்து வெளுப்பு அந்த குழந்தையின் மீது படுகிற போது அந்த குழந்தையினுடைய பார்வை, அது அந்த கண் பார்வை நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விட்டமின் டி வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், கடற்கரையில் போய் இல்லையா ஆயில் பாத், உடல் பூரா எண்ணெயை பூசிட்டு அப்படியே படுத்துடுறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் எதுக்காக? அந்த விடியற் காலத்து வெளுப்பு, அந்த சூரியன் உதிர்த்து வரக்கூடிய அந்த வேளையில அவங்க போய் அப்படி படுத்துறாங்க. மத்தியான வெயிலில் படுத்திருக்காங்களா? இல்லை. அப்போ எதுக்காக அப்படின்னா, அப்போ இந்த விடியற் காலத்து வெளுப்பு என்பது ஒரு வெதுவெதுப்பாக இருக்கிறது, ஒரு ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது, அல்லது நமது உடலுக்கு ஒரு இதமாக இருக்கிறது. நம்ம உடலை அது எதுவுமே டேமேஜ் பண்ணுறதே இல்லை. அதே போலதான் கடவுளுடைய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வரும்போது அது ரொம்ப வெப்பமா இல்லை, நம்மகிட்ட ரொம்ப வெப்பமா இல்லை, ரொம்ப குளிராகவும் இல்லை. அது ஒரு வெதுவெதுப்பான ஒரு தண்ணியை நம்ம சூடு பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு எப்படி அது, நம்முடைய தேகத்துக்கு அது எவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக இருக்குமோ, அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிற போது விடியற் காலத்து வெளுப்பை போல ஒரு இதமாக அது இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில சூரியன் உதயமாகி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இதமான ஒரு சூழ்நிலையிலே நாம் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிற இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே வந்து விழுகிற போது அது நமக்கு இதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாமும் இதமாக இருக்க வேண்டும். ரொம்ப வெப்பமாகவும் இருந்துடக்கூடாது, அனலாயாவது குளிராயாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியில அனலாயிருங்கள். ஆவிக்குரிய விஷயத்துல, தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கிற விஷயத்துல நீங்கள் எதற்கும் சமரசம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. வளைந்து நெளிந்து போகக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. எது சத்தியம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியில அனலாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது இதமா நம்ம கேட்கிறோம். இப்பொழுது நம்முடைய சகோதரன் சொன்னது போல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார், அதை நான் ருசி பார்த்து விட்டேன் என்று. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆக பரலோகத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை ருசி பார்த்தாதான் தெரியும். ருசி பார்க்கலன்னா நமக்கு தெரியாது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகக்கூடிய தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. தேன்னு சொன்ன வாய் இனிக்குமா? வாய் இனிக்கா? இப்ப தேனை நாம என்ன செய்யணுங்க? வாயில ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாதான் அந்த தேனுடைய சுவை எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும்.
அது மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் போது அதை நாம் என்ன செய்யணுங்க, நம்முடைய காதால் கேட்டு நம்முடைய இருதயத்திற்குள் கொண்டு செல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும் என்பதை நாம் உணர முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர முடியும். அவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகக்கூடிய தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக அந்த வார்த்தை இருக்குது. அதான் எரேமியா சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதை நான் எனக்குள்ள அடக்கி வச்சிருக்கவே முடியல. கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள அடக்கி வச்சிருக்கவே முடியல. கடவுளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அது எனக்குள்ள போய்கிட்டே இருக்கு. ஒரு அக்கினி பிளம்பாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு நெருப்பு கூண்டுக்குள்ள இருந்தா அது எவ்வளவு ஒரு அந்த அக்கினி ஜுவாலை எவ்வளவு வேகமாக அது தீவிரித்து அது கொழுந்து விட்டு எரியுமோ அது போல என் எலும்புகளுக்குள் அடைபட்டு இருக்கிற அக்கினி போல கர்த்தருடைய வசனம் இருக்கு. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளது. அப்படித்தானே நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? சத்திய வேதம் பக்தரின் கீதம், அப்படித்தானே பாட்டு பாடுறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் என்பது வல்ல சம்மட்டி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் என்பது அக்கினி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் என்பது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ள வார்த்தை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் உட்கொண்டு அதை ருசித்து பார்த்தாதான் அதனுடைய ருசி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில அந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டால் தேவனை பற்றிய சத்தியத்தை அநேகருக்கு நாம் சொல்ல தீவிரித்து ஓடுவோம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன சொல், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்ல, சமாரியாவுக்கு மாத்திரமல்ல, எல்லா தேசத்துக்கும் நீங்க போங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் அந்த வார்த்தையை ருசி பார்க்கட்டும், எல்லாரும் மனம் திரும்பட்டும், ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. இந்த வார்த்தையை உலகம் முழுக்க கொண்டு போங்கன்னார். அது போலதான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர, நம்மை ஒரு தீபமாக மாற்ற, நம்மை பரிசுத்தவானாக மாற்ற, நம்மை தகுதியுள்ள ஒரு பிள்ளையாய் நம்மை மாற்ற, நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவதற்காக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். Your righteousness goes to before என்று சொல்லுகிறார். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சீக்கிரத்திலே துளிர்க்கக்கூடிய சுகவாழ்வு நமக்கு வேண்டுமானால், கர்த்தருடைய நீதி நமக்கு முன்னாலே செல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, விடியற் காலத்து வெளுப்பை போல இதமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நாம் கீழ்ப்படியும் போது அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதா, ஒரு வெளிச்சத்தை போல இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லும் பொழுது உன் சுக வாழ்வு என்று சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டு கீழ்ப்படியும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ ஒரு நீதியை செய்கிறவனாக நீ மாறுவாய் என்று சொல்லுகிறார். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த நீதியை செய்யும் போது உனக்கு நான்காவதாக என்ன கிடைக்கும் என்று சொன்னால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் என்கிற ஒரு வாக்குறுதி, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு வார்த்தையை அவர் நமக்கு அங்கே எடுத்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே,
ஒரு வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால் அந்த வெளிச்சத்துக்கு முன்னால என்ன இருக்கு? இருள் இருக்கு. அந்த இருளை தகர்த்தெறிவதற்கு, அந்த இருளை உடைத்தெறிவதற்கு என்ன தேவை? ஒரு வெளிச்சம் தேவை. இருள் என்பது அடர்த்தியான ஒன்றாக இருக்கிறது இல்லையா? இருட்டுல எதுவுமே தெரியாது. நமக்கு கண்ணு தெரியாது. கண்ணு முழிச்சிட்டு தான் இருப்போம். ஆனா கண்ணு தெரியவே தெரியாது. கண்ணு முழிச்சிட்டு இருந்தாலும் கண்ணு தெரியாது. அந்த அளவுக்கு இருள் ரொம்ப அடர்த்தி மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இருள் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்திய நம்ம கொளுத்தி அப்படி கொண்டு போகும்போது, அந்த இருளை அந்த ஒரு மெழுகுவர்த்தி எந்த அளவுக்கு தகர்த்தெறிந்து, கிழித்தெறிந்து இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை நமக்கு உருவாக்கி, நமக்கு ஒரு பாதையை கொடுத்து, நமக்கு முன்னால என்னெல்லாம் இருக்கோ இல்லையா? அதையெல்லாம் அதை தகர்த்தெறிந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை, ஒரு பாதையை அது காண்பிப்பது போல கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது ஒரு வெளிச்சமாக, ஒரு ஒளியாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இவ்வளவு பெரிய உலகத்திலே பாவம் நிறைந்திருக்கிற உலகம், இருள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இருள் நமக்கு பரிசுத்த வேதாகமத்துல எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது அப்படின்னா, ஒரு பாவத்திற்கு ஒப்பனையாக இருளை குறித்து பேசப்படுகிறது. இரவு பகல் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த இருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்லும் பொழுது, இருள் என்பது ஒரு பயம். இருட்டுல நம்ம பயப்படாம இருப்போமா? யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஏதாவது பாம்பு படுத்திருக்குமோ இல்லையா? தெரியாம பாம்பு கொத்திட்டுனா, அப்ப இருட்டுல போகும்போது நம்ம கையில டார்ச் லைட் எடுத்துட்டு போப்பா, கரண்ட் இல்ல சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒரு வகையில ஒரு வெளிச்சத்தை நீ கொண்டு போக வேண்டும். இருட்டுனா பயம். இருட்டுல நமக்கு என்ன இருக்கும்? அறியாமை. எந்த நேரத்துல எது நடந்துருமோ, எதுலயாவது போய் நம்ம முற்றி மோதிருவோமோ, இருளான பாதையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை நம்மிடத்துல வந்துவிடும். இந்த இருட்டுல நான் எங்கேயுமே போக முடியாது. எந்த ஒரு நம்பிக்கை வச்சு நான் இந்த இருட்டுல நான் பயணம் பண்ண முடியும்? முடியவே முடியாது. நம்ம போயிட்டு இருக்கிற வாகனத்துல திடீர்னு ஹெட்லைட் எரியலைன்னு வைங்க, வாகனம் சிறப்பா, அந்த பயணம் சிறப்பா இருக்குமா? இருக்காது. 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம். திடீர்னு ஹெட்லைட் எரியல, அப்படியே வேகத்தை குறைச்சிருவோம். அப்படிதானே? அதே 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியுமா? முடியாது. அப்ப எவ்வளவு மெதுவாக கவனமாக போக முடியுமோ அப்படி போவோம். இல்லைன்னா ஓரமா நிப்பாட்டிடுவோம். அவ்வளவுதான் முடியும் நம்மளால. ஏன்னா இருட்டான பாதையில, இருட்டுல நமக்கு எந்த ஒரு வழியுமே தெரியாது. அப்ப நம்பிக்கையற்ற ஒரு தன்மை. இதெல்லாம் பாருங்க, இருள்ல ஒரு தடுமாற்றம் தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட தடுமாற்றத்திலிருந்து, நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து, பயத்தில் இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் ஒரு வெளிச்சம். வெளிச்சம் வந்தா நமக்கு பயம் இருக்காது, நம்பிக்கையற்ற தன்மை இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது. ஏன்னா நம்முடைய கண்கள்ல தெளிவு கிடைச்சிரும். இதுதான் பாதை, இதுல போனா சரியான இடத்துக்கு சரியான நேரத்திற்கு நாம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வந்துடும். அது மாதிரிதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லும் போது, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிச்சையே ஜீவ வழி என்று சொல்லுகிறார். அப்ப வேதமே வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது, அப்ப இருளான இந்த உலகத்திலே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய வார்த்தை வருகிற போது அது எப்படி இருக்குதா? வேதமே வெளிச்சம். வேதம் ஒரு மனிதனிடத்திலே கடந்து வருகிற போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வருகிற போது வெளிச்சம் நமக்குள்ளாக கிடைக்கும். அந்த வெளிச்சத்தை நாம் உள்வாங்கி கொண்டால், அந்த வெளிச்சம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை நீதிமானாக மாற்றுகிறது, நம்மை தொடர்ந்து அந்த பரிசுத்த தன்மையில நாம் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு அது உதவி செய்கிறது. அந்த வெளிச்சத்தில நாம் தொடர்ந்து நடக்கும்படிக்கு நம்மை உந்து வைக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்தா இல்லையா? நிச்சயமாக செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை முன்பாக செல்லும்படி நம்மை வேகமாக நம்மை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம படிச்சோம், எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக. அது மாத்திரமல்ல,
அவன் தேறினவனாக இருக்க வேண்டும். பைபிள் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து படித்து விட்டால் அவர்கள் படிக்க 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 அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். பைபிளை படிச்சுட்டு ஐயா நான் கீழான நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லிடக்கூடாது. ஐயா நான் பைபிளை கத்துக்கிட்டதுனால, பைபிளை படிச்சதுனால என்னுடைய வாழ்க்கை 10 வருஷம் பின்னிட்டு போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. பைபிளை படிக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்றால் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் முன்னோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஒரு வெளிச்சமாக அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையான ஒரு வெளிச்சம் எது என்றால், உண்மையான ஒரு வெளிச்சம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டியூப் லைட்ல ஒரு வெளிச்சம் எரி, சூரியனிலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. இதெல்லாம் இந்த புறத்தோற்றத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய வெளிச்சங்கள். கண்ணுக்கு தெரியுது இந்த வெளிச்சம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வெளிச்சம் இருக்குது. அது ஆன்மீக வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லையா? அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உண்மையாகவே மனதார நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம மனப்பூர்வமா சொல்ல முடியும், அந்த வெளிச்சத்தை, அந்த ஆவிக்குரிய வெளிச்சத்தை நான் உண்மையாகவே நான் கண்டு கொண்டேன், அந்த வெளிச்சத்தில் நான் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்மளால தைரியமாக சொல்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூலுடைய 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மையும் எப்படியாக மாற்றுகிறார்? வெளிச்சம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். என்ன படிக்கிறோம்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல முதலாக தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கிற பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சத்தை நாம் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வெளிச்சமாகவே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்ணால பார்க்க முடியல, கண்களால் பார்க்க முடியல. அவர் இப்ப நம்ம கிட்ட நேரடியா இந்த சரீர உடலிலே அவர் நம்மோடு கூட இல்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். நம்ம நேருக்கு நேரம் அவரை பார்க்க முடியல. ஆனால் அவர் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு வெளிச்சமாகவே வந்தார். அந்த பௌதீக வெளிச்சத்தை விட மேலான ஒரு வெளிச்சம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். பாவ இருளில் மூழ்கி இருக்கும் போது தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பின ஒரு அன்பின் வெளிச்சமாக நாம் அவரை பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூலுக்கு நம்முடைய வேதாகமத்தின் பக்கங்களை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தேவன் ஒரு அன்பின் வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களை நோக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த உலகத்திற்கே ஒளி கொடுப்பதற்காக
பரலோகத்தின் தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்த்தோம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அது புறத்தோற்றம். நம்முடைய கண்களால் காண முடியும் அந்த வெளிச்சத்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்துவிட்டு அவர் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்ப இந்த ஒளிக்கும் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு வித்தியாசம். இந்த ஒளி நாம் நம்முடைய கண்களால் பார்த்து நடப்பதற்கு, தடுமாற்றம் இல்லாமல் நடப்பதற்கு உதவி செய்கிறது, சரீரம் மரணம் வரையிலும். ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் பரலோகத்திலிருந்து ஒரு அன்பின் வெளிச்சத்தை நமக்காக அனுப்பினாரே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள், இந்த சரீர மரணத்தை அவர்கள் இந்த பூமியில கண்டாலும், சரீர மரணத்திற்கு அப்பால் ஒரு உலகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் இருக்கிறார்கள், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அங்கு இருக்கிறார். அவரை நாம் பார்ப்பதற்கு ஒரு வெளிச்சம் நமக்கு தேவை. பரலோகம் போறதுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு பரலோகம் போறதுக்கு விருப்பமா இருக்கு? கை உயர்த்துங்க பார்ப்போம். பரலோகம் போறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. நிறைய பேர் தூக்கவே இல்லை. பரலோகம் போறதுக்கு விருப்பமே இல்லையா? பரலோகம் போறது, எல்லாரும் பரலோகம் போக வேண்டும். நாம் நம்முடைய சரீர மரணத்தை அடைந்த பிறகு இந்த கண்ணை மூட உடனே இன்னொரு கண்ணு திறக்கும் பரலோகத்துல. அது பரலோகத்துல திறக்க வேண்டும். பரலோக பாக்கியத்திற்கு நாம் பாக்கியசாலிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பின் வெளிச்சத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாதாளம் என்பது இருள்தான், நரகம் என்பது இருள்தான், அங்க வெளிச்சமே இருக்காது. பாதாளம் என்பது இருண்ட பாதாளம். கஷ்டப்படணும், துயரப்படணும், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கணும், ஆறுதலே கிடைக்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் வெளிச்சமாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற போது நாம் எதை அடைந்திருப்போம் என்று சொல்லுகிறார் பாருங்க, ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அவரை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நாம் எதை அடைந்திருப்போம்? ஜீவ ஒளியை நாம் அடைந்திருப்போம். ஜீவ ஒளி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? தேவனுடைய வலது பார்சத்திலே, பரலோகத்திலே அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நாமும் போகணுமா, போகக்கூடாதா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் கலங்காதிருங்கள். கலங்காதுங்க. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி நூல்ல, கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் வந்து தங்கும்படி நான் வந்து உங்களை மறுபடியும் அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளும் போகணுங்கிறதுக்காக அவர் திரும்பவும் வருவேன், வந்து உங்களை எல்லாம் நான் அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுவேன் என்று ஒரு வாக்குறுதி, ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் நம்ம இடத்துல செய்திருக்கிறார். அது எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அப்போ நம்ம அந்த ஜீவ ஒளியில நம்ம நடக்கலாமா? அந்த ஜீவ ஒளி நமக்காக இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவே அவர் மாறி இருக்கிறாரே. அவர் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்டவராக வந்தார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் அங்கு சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா நற்செய்தி நூலினுடைய 1ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே
அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பூலோக வருகை குறித்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அங்கே லூக்கா நற்செய்தியாளர் அங்கே பதிவு செய்கிறார் பாருங்க. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஒரு அன்பின் வெளிச்சமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த காலத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், மரண பயத்தில் இருக்கிறவர்கள், மரண இருளிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிலிருந்து விடுதலை செய்யும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த. நாம் சமாதானமாக ஜீவிக்க வேண்டும். பயத்தோடு நாம் ஜீவிக்கவே கூடாது. ஆறுதலோடு நாம் ஜீவிக்க வேண்டும். கண்ணீரோடு நாம் ஜீவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இந்த சூரியன் கூட இந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தை அவர் எங்கிருந்து கொடுத்திருக்கிறார்? உன்னதத்திலிருந்து தோன்ற செய்திருக்கிறார். இந்த சூரியனை நம்ம பார்க்கலாம், ஆனால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் உன்னதத்திலிருந்து வந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், திரும்பவும் நான் உங்களை அந்த உன்னதத்திற்கு அழைத்து செல்லுவேன். உன்னதத்திலிருந்து வந்தவர் நம்மை திரும்பவும் அதே இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறார். அவர் நம்மை சந்தித்து இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் திருப்பி வாசிப்போமானால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இன்னொரு வசன பகுதியை கூட நீங்க படிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால், அவர் ஒரு அன்பின் வெளிச்சமாக, இரக்கத்தின் வெளிச்சமாக, நீதியின் வெளிச்சமாக, நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். விடிவெளி நட்சத்திரம் என்று நாம் இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் எப்படிப்பட்டவராக வந்தார் என்று சொன்னால், அவர் வெளிச்சமாக வந்தார். இரக்கத்தின் வெளிச்சம் என்று நாம் வர்ணிக்கலாம், அன்பின் வெளிச்சம் என்று நாம் வர்ணிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆகவேதான் நாம் யோவான் நற்செய்தி நூல் 8:12 நாம் படிச்சோம், அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான் என்று சொன்னார். அந்த ஜீவ ஒளியாக யாரா இருக்காங்க? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒளியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இன்னும் நாம் அங்கே சொல்லும் பொழுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஏனென்றால் உலகம் என்பது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இல்லையா? அவன் இருளை உருவாக்கி வைத்திருக்கிறான், அவன் பாவத்தை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறான். பாவத்தில் இருக்கிற மக்களை, மரண பயத்தில் இருக்கிற மக்களை, அந்தகாரத்தில் இருக்கிற மக்களை அவர் சந்திக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? அந்த ஒளி இருளிலே
பிரகாசிக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகம், பாவம் நிறைந்த இந்த உலகம், இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இங்க பிறந்ததினாலே, அவர் நம்மை சந்தித்ததினாலே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பிரகாசிக்கிறவராக இந்த உலகத்தில் அவர் வந்தார். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த உலகம் அவரை பிடிச்சு வைக்க முடிஞ்சுதா? மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. அப்படித்தானே? மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்தெறிந்து, உடைத்தெறிந்து, தகர்த்தெறிந்து அவர் எழுப்பி வந்தார் இல்லையா? மரணம் அவரை பிடிச்சு வைக்க முடியாது. மரண கட்டுகளில் இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு தான், மரண இருளில் தவித்துக் கொண்டிருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படிக்குதான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஜீவ ஒளியாக வந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. அதை பரலோகத்தின் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆதியாகமம் 2:7 தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஜீவ சுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே நாம் படிக்கிறோம். ஜீவ ஆத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம அங்க படிக்கிறோம். நாசியில சுவாசத்தை தான் அவர் ஊதினார், அது ஜீவ சுவாசமாக மாறியது. ஜீவ சுவாசமாக மாறின உடனே மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறிப்போனார். ஆக தேவனுடைய படைப்புல முதல் தேவன் மனிதனை படைக்கிற போது, அது 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ அதே போல தேவன் ஒரு மகிமையான ரூபமாக இருக்கிறார். அவர் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார், பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாட்டு போடுறோம், கண்கள் புறா கண்கள் போல அப்படின்னு பாட்டு பாடுறோம். அவரை சுற்றி இருக்கிற மகிமை ஒரு பயங்கரமான ஒரு மகிமையாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் மனிதனை படைக்கும் போது கூட அவர் எப்படி படைச்சிருக்கிறாருங்க? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அவருடைய சாயலாகவே தேவன் மனிதனை படைத்தார். அவர் ஒரு மகிமையின் சாயலாக இருக்கிறார், ஒரு வெளிச்சத்தின் சாயலாக அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு சரீரத்தை நாம் கொடுக்க முடியாது. அவர் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி அவருக்கு நாம் ஒரு உருவத்தை வரைந்து வைக்கவும் முடியாது. தேவனுக்கு நாம் உருவத்தை கொடுக்கவே முடியவே முடியாது. அப்ப தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். முதலாக மனிதன் படைக்கப்பட்ட விதம் அப்படிதான். தேவனுடைய ரூபமாகவே அவன் படைக்கப்பட்டான், மகிமைக்குரியவனாகவே அவன் படைக்கப்பட்டான். அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவே இல்லை. அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பது அவர்களுக்கே தெரியாது. தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கிற போது ஒரு மகிமையாக படைத்தார், ஒரு வெளிச்சமாக படைத்தார். அவருடைய சிருஷ்டிப்பு எப்பயுமே தேவன் மனிதனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார் அப்படின்னு தான் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஜீவ ஆத்மாவாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு மகிமைக்குள்ளாகவே அவன் இருந்தான், ஒரு மகிமையாகவே அவன் இருந்தான். அவன் எப்பொழுது பாவத்தை அவன் கையிலே எடுத்துக்கொண்டானோ அப்பொழுது அவனை விட்டு அந்த மகிமை போய்விட்டது. அந்த மகிமை போன உடனே, அந்த வெளிச்சம் போன உடனே என்ன நடந்தது? அவனுக்கு மரணம் வந்தது, மரண பயம் வந்தது. ஓ, நாம் பாவத்துக்கு உட்பட்டு விட்டோமே,
இந்த பாவத்திலிருந்து இனி யார் நம்மை விடுதலை ஆக்குவார் என்கிற ஒரு பயம் அவனுக்குள் வந்து விட்டது. அதனாலதான் ஓடி ஒளிந்து கொண்டான். தான் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அவன் உணர்ந்தவனாக ஓடி ஒளிந்து கொண்டான். அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? ஒரு மகிமையாக இருந்தான், ஒரு ஒளியை பெற்றுக் கொண்டவனாக இருந்தான். அப்ப மனுஷன் எதை இழந்து போனானோ அதை மீண்டும் அவனிடத்துல கொடுத்து, அவன் எங்கிருந்து வந்தானோ, இந்த பூமியிலிருந்து நாம் பிறக்கவில்லை, இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த சரீரம். அப்படித்தானே? தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். இந்த சரீரத்தை உருவாக்குவதற்கு மண் தேவைப்பட்டது. இந்த சரீரத்திற்கு தேவையான மண்ணை அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்தார். ஆனால் இந்த சரீரத்திற்குள்ளாக ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்க வேண்டும். அதற்கு தேவன் தம்மையே பயன்படுத்தினார், தம்முடைய சுவாசத்தையே பயன்படுத்தினார், தம்முடைய ஆத்மாவையே அவர் பயன்படுத்தினார். இந்த பூமியில் இருக்கிற உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் நம்ம படிக்கிறோம், பார்க்கிறோம். மனிதன் வெறும் உயிர் மட்டுமல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் போல மனிதனும் ஒருத்தன். இன்னைக்கு அதை தான் டார்வினுடைய கொள்கையாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எத்தனையோ உயிர்கள் தோன்றினது, மலைகள் தோன்றியது, ஏதோ ஒரு பெரிய ஒரு கல் வானத்திலிருந்து வந்து விழுந்ததுல அந்த செதறி போய் மலைகள் எல்லாம் அப்படி உருவாயிருச்சு இல்லையா, பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் இப்படி உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து வைத்திருக்கிறான். இப்போ மனிதன் படைக்கப்பட்டது கூட எத்தனையோ உயிர் கோடிக்கணக்கான ஜீவராசி இந்த உலகத்தில் இருக்கு. அதில் ஒரு ஜீவராசியாக மனுஷன் வந்து பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி, அப்போ அவைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது. ஆனால் பகுத்தறிவு இருக்குதா? பகுத்தறிவு இல்லை. கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் மனிதனுடைய படைப்பு மாத்திரமே மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறது. என்ன வேறுபட்டதாக இருக்கிறது? அவன் ஒரு பகுத்தறிவு நிறைந்த மனிதனாக இருக்கிறான். அவன்கிட்ட தான் கடவுள் தொடர்பு கொள்ளுகிறார். அவர் மனிதனை படித்திருந்ததோடு மாத்திரமல்ல, அவன் எப்போதும் கடவுளோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய ரூபத்தின்படியையும் தம்முடைய சாயலாகவும் அவர் மனிதனை உண்டு பண்ணினார். கடவுளோடு அவர் வந்து மற்ற மிருகங்களோடு கடவுள் வந்து 24 மணி நேரம் தொடர்பு கொண்டு இருக்கல. அவர் ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த தொடர்பிலேயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியையும் அவர் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே உண்டு பண்ணினார். அவனுக்குள்ளாக பகுத்தறிவுள்ள ஆத்மாவை அவர் வைத்தார். மனுஷனே, உனக்கு முன்பாக நன்மையும் வைக்கிறேன், தீமையும் வைக்கிறேன் என்று சொன்னார். எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய ஆத்மாவை தேவன் மனிதனுக்குள்ளாக வைத்தார். இந்த ஆத்மா மிருகங்களுக்கு கிடையாது. மிருகத்துக்கு ஆத்மா உண்டா? அதுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாது. அதை அடித்து சாப்பிட்ரும் நம்மளை. ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்குகிற அந்த விதத்தை நாம் பார்க்கும்போது ஒரு வெளிச்சமாக, ஒரு மகிமையாக தேவன் மனிதனை உண்டு பண்ணினார். அந்த வெளிச்சத்தை மனிதன் இழந்து போனான், அந்த மகிமையை அவன் இழந்து போனான். அவன் எதை இழந்து போனானோ அதை திரும்பவும் அவனுக்கு பெற்றுத்தரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். ஏனென்றால் மனிதன் எங்கிருந்து வந்தான்? அவனுடைய சரீரம் இந்த பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவனுக்குள்ளாக வந்த அந்த ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்துமா என்பது இது எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனே அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப மனிதன் எங்கிருந்து வந்தான்? ஒரு கேள்வி. மனிதன் எங்கிருந்து வந்தான்?
தேவனிடத்திலிருந்து வந்தான். மற்ற மிருகங்கள் எல்லாம் இந்த பூமியிலிருந்தே உண்டாக்கப்பட்டது. ஆனால் மனிதன் மட்டும் அவன் எங்கிருந்து வந்தான் என்ற கேள்விக்கு பரிசுத்த வேதாகமம் தெளிவான ஒரு பதில் கொடுக்கிறது. நிறைய பேர் குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டான், குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டாங்கிறாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு அப்படி போதிக்கவில்லை. மனிதன் எங்கிருந்து வந்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பரிசுத்த வேதாகமம் பதில் அளிக்கிறது. மனிதன் தேவனிடத்திலிருந்து வந்தான், அவன் நித்தியத்திலிருந்து வந்தான், நித்தியமானவரிடத்திலிருந்து அவன் இறங்கி வந்திருக்கிறான். திரும்பவும் அவன் எங்கே போகிறான்? நித்தியத்திற்கே திரும்ப போக வேண்டும். அப்ப திரும்ப போகணும்னா நமக்கு வழி தெரியாது. வழி தெரியுமா? நமக்கு வழியே தெரியாது, எப்படி போறது தெரியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது, போகவே முடியாது. 24 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் பிரதர், பரலோகத்துக்கு போயிருவேன்னா போகவே முடியாது. 24 மணி நேரம் நான் உபவாச ஜெபம் இருக்கேன் பிரதர், உபவாசிக்கிறேன், போக முடியுமா? போக முடியாது. நான் தினந்தோறும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கேன் பிரதர், போக முடியுமா? முடியவே முடியாது. என்னை பின்பற்றுகிறவன், எவ்வளோவா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான். அவரை பின்பற்ற வேண்டும். நம்ம அந்த வெளிச்சத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவர்தான் என்னுடைய வெளிச்சம், அவர்தான் என்னுடைய நீதி. அவரை நாம் பிடித்து கொண்டால், அந்த வெளிச்சத்தை நாம் உள்வாங்கி கொண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குமே. அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவர் பாவ மன்னிப்புக்கு என்று வைத்திருக்கிற அந்த திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் சத்தியத்தின் பாதையில நடக்கும் பொழுது, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி பீஸ் போனா நமக்கு தெரியாது, கரண்ட் இருக்கும், சில நேரம் இருக்காது. ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒளி என்பது என்ன என்றால், அதுதான் ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளி நம்ம எங்கே கொண்டு செல்லும்னா, பாவத்துக்கு கொண்டு செல்லாது, கண்டிப்பா நரகத்துக்கும் கொண்டு செல்லாது, பாதாளத்துக்கும் கொண்டு செல்லாது. அது நம்ம எங்க கொண்டு செல்லும்? பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும், நித்தியத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். ஆகவேதான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? நான் தான் உங்களுடைய ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப அந்த ஜீவன் எங்கிருந்து வந்துச்சு? நாசியில ஊதினார் ஜீவ சுவாசத்தை, அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? அவருக்குள் இருந்தது ஜீவன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் மனுஷனுக்குள் இருந்தது. அந்த ஜீவனை அவன் இழந்து போனான். இழந்து போன ஜீவனை கொடுக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? மனுஷன் ஜீவனை இழந்து போனான், அந்த ஜீவனை மறுபடியும் கொடுத்து அவனுக்கு நித்திய ஜீவனாகிய வாழ்வை அளிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவன் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அந்த நித்திய ஜீவனை, அந்த நிலை வாழ்வை, அந்த நித்தியமானவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், நாம் அவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அவருக்குள்ளாக நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். இல்ல நான் ஞானஸ்நானம் எல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்?
நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? நித்திய வாழ்க்கையை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்கள் வெளிச்சம் என்பது உங்களுடைய நற்கிரியைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் அதைத்தான் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அங்கே சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த வெளிச்சத்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டு அது என்னோடு வைத்துக் கொள்ளாமல் அதை நற்கிரியைகளின் மூலமாக நான் இன்னும் என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு, என்னுடைய சமூகத்திற்கு, என்னுடைய இனஜன பந்துகளுக்கு அந்த வெளிச்சத்தை நான் பகிர்ந்தளிக்கிற போது, என்னுடைய நற்கிரியைகளினாலே நான் அதை வெளிப்படுத்துகிற போது நானும் வெளிச்சமா இருப்பேன். நான் பிரகாசிக்கிறவனாக இருப்பேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் எப்போதும் இணைந்திருப்பேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் அங்கே படிக்கிறோம், எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்குள்ளாக வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, அடக்கமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வசனத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உங்ககிட்ட வந்துருச்சுல்ல, ஒளி உங்ககிட்ட வந்துருச்சு. நீ எதுக்காக இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ண? படைக்கப்பட்ட ஆதியாகம காலத்திலிருந்து அதற்கு பிறகு ஒரு 4000 வருஷம் எதுக்காக நீ வெயிட் பண்ண? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிற வரைக்கும் நம்மெல்லாம் கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருந்தா பரலோகம் போக முடியுமா? ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிறகு நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு நாம் இருக்கிறோம். கிருபை நாட்கள் இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வெளிச்சம், வேற வெளிச்சம் இல்லை. அவர் சொல், நானே உலகத்துக்கு வெளிச்சம்ட்டாரு. அந்த வெளிச்சம் நமக்குள்ள இப்ப கடந்து வந்துருச்சு. இனி நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? இனி நாம் என்ன செய்யணும்? வீட்டில் போய் பைபிளை அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பாடு எடு, சாம்பார் எடு, மட்டன் எடு, இறைச்சி எடு, மீன் எடு, அப்படி சாப்பிட்டு வயிறு நம்ம சாப்பிட்டு உறங்கிட்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலையா? என்ன சொல்றாருங்க? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒரு சிங்குலர் ஃபார்ம்லயே சொல்றாரு பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு சபையா இருக்குன்னு சொல்ல, ஒரு சமூகத்துக்குன்னு சொல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சொல்றாரு. அது சின்ன குழந்தையா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வயது வந்தவர்களா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப நீங்க ஏன் இன்னும் பொறுமையா இருக்கீங்க? ஊழியக்காரரே எல்லா வேலையும் பார்த்துக்குவாரு, அவரே எல்லா வீடும் சந்திச்சிடுவாரு, எல்லாருக்கும் அவரே பைபிள் ஸ்டடி எடுத்துருவாரு, எல்லாருக்கும் அவரே சத்தியம் சொல்லிடுவாரு, எல்லாரையும் அவரே கூட்டிட்டு வந்துடுவாரு. அப்படியே நமக்கு பைபிள் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வெளிச்சத்தை உள்வாங்கி கொண்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு. அதனால எழுப்பி பிரகாசிங்கிறாரு. ஊழியக்காரனை மட்டும் எழுப்பி பிரகாசிட்டு இருந்தா சபையாக நாம் எழும்பி பிரகாசிக்கணுமா இல்லையா? சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கன்னியாகுளம் பகுதியில கூடி வருகிற நாம் ஒவ்வொருவரும் சபை, நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் நமக்குள்ள வந்துருச்சு. அவருடைய மகிமை நம்மை மூடி இருக்கிறது. நம்ம போனாலே தேவனுடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சமூகத்துல சொல்ற அளவுக்கு நம்முடைய நற்கிரியைகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. தொடர்ந்து